சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் பெரிய ஒரு ஆர்டர் வந்து கிடைக்க போகுது. அதுக்கு டெபாசிட் அமௌண்ட்டாக 2 லட்சம் கட்டணும். அதுவும் இல்லாமல் டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கும் தனியாக செலவாகும். மொத்தமாக ஒரு 4 லட்சம் கிட்ட ஆகும்னு சொல்லிட்டு மீனா பணத்தை புரட்டுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது பணத்தை புரட்டி அந்த ஆர்டரை எப்படியாவது எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு பணத்தை யார்கிட்ட வாங்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது சீதாவும் கூட இருப்பாங்க. சீதா பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக வந்து இந்த மாதிரி அவங்க லவ் பண்ணுற டிராஃபிக் போலீஸ்கிட்ட அவங்க அக்காவுக்கு பணம் தேவைங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க. உடனே வந்து என்கிட்ட ஒரு 1 லட்சம் இருக்குது, நான் வேணா கொடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் போலீஸும் கேட்பாங்க. வீட்டில் கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கொடுத்தேனே சொல்லு, அதான் உங்கள் அம்மாவுக்கு எனக்கு தெரியும்ல, நான் ஒரு ஹெல்ப் பண்ணதான் ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லு. அந்த மாதிரி வந்து டிராஃபிக் போலீஸ் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சீதாவும் ஒத்துக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா பார்த்தீங்க அப்படின்னா சீதாக்கு நன்றி சொல்லிட்டு இப்படி ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கிடச்சிருக்காங்க, நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் சீதா, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப உதவுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, ஆனால் நம்ம கேட்காமே இவ்வளோ தூரம் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் நான் பார்த்தே ஆகணும் நேர்லன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. நீ டெக்கரேஷன் வேலைலாம் முடிக்க, அப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு, இப்படி ஒரு மனுஷன் இருக்காரு பார்த்தியா இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் போலீஸை பாராட்டுறாரு. யார் வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாமே வந்து முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாராட்டுறாங்க. சீதாவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சோன்னா நேரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ மீனா டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பணம் கொடுத்தவர் வந்து நேரில் போய் பார்க்கும்போது இந்த டிராஃபிக் போலீஸாக வந்து சீதா கூட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் 2 பேருக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் சீதாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, சீதாவோட வாழ்க்கையில் அந்த டிராஃபிக் போலீஸ் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.